புதுசா வந்த மருமக ஜாகிங் போறது பிடிக்கல, வீட்டை விட்டு வந்துட்டோம்னு சொல்லுவீங்களா? ஒரு காரணமா சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இது ஏன் வீடு? நான் ஏன் போடுங்க? காலேஜுக்கு வேலைக்கு போற, சம்பளம் எவ்வளவு வரும்? 20,000. என்னது? சுரேஷ் எவ்வளவு சம்பளம் வாங்குற தெரியுமா? சம்பளம் குறைவா இருந்தாலும் எனக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு. நீ சொன்ன உங்க பையன் சுரேஷ்க்கு அது கூட இல்லையே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அழகு அழகு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகவன் கோமா பேசுறாரு. ரோட்ல போறவங்க எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பாக்குறாங்க. இது நமக்கு தேவையா? அதனால ஜாக்கிங்லாம் ஒன்னும் போக வேணாம், வீட்ல இரு அப்படின்னு ராகவன் சொல்லவும் மதி சொல்றாங்க, மாமா ரோட்ல போறவங்க 1000 பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நாம ஏன் பதில் சொல்லணும்? நாம சரியா இருந்தா போதும். நான் ஜாக்கிங் போகும்போது யாரும் என்ன தப்பா பார்க்கலையே, உங்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லவும் ராகவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. பாத்தியா எப்படி எடுத்து பேசுறா பாத்தியா? இந்த வீட்டுல பெரியவங்க சொன்னா சின்னவங்க கேட்டுதான் ஆகணும். மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நீங்களா உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு ராகவன் ஒரு சீன் போடுறாரு. மருமக உடனே பயந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு எதிர்பார்க்கிறாரு மாமனார். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. மதி நிதானமா சொல்றாங்க, நீங்க வீட்டு விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? புதுசா வந்த மருமக ஜாக்கிங் போறது பிடிக்கல, அதனால வீட்டை விட்டு வந்துட்டோம்னு சொன்னா ஊரே சிரிக்கும் மாமா. தேவையில்லாத விஷயத்துக்காக காலையிலே சண்டை ஆரம்பிக்காதீங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்து மாமனார் ஷாக்காகி உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்த சீன்ல மதியோட இந்த தைரியமான பேச்சு கேட்டு அந்த வீட்டோட மூத்த மருமகளான மலர் ரொம்பவே குஷியா இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் அங்க வராங்க. பாக்கியராஜ் கிட்ட மலர் சொல்றாங்க, பாக்கியராஜ் உங்க அப்பா பண்றது கொஞ்சம் ஓவர் தான். நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா என்னையும் இப்படிதான் ஷால் போடுன்னு சொல்லி உயிரை வாங்குவாரு. ஆனா மதி இன்னைக்கு பாயிண்டா பேசி அவர் வாயவே அடைச்சிட்டா பாத்தீங்களா? அதுக்கு பாக்கியராஜ் சொல்றாங்க, மலரு உனக்கு என்ன இதுல இவ்வளோ சந்தோஷம்? பின்ன சந்தோஷம் இருக்காதா? 6 வருஷமா நான் சொல்லணும்னு நினைக்கிறத ஒருத்தி இன்னைக்கு அசால்ட்டா கேட்டுட்டு போயிட்டா. என் மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு மலர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சனுக்கு மதி வராங்க. மதி கிட்ட மலர் கேக்குறாங்க, ஆமா மதி நீ வேலைக்கு போறியே, உன்னோட சம்பளம்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க மாமியார் அங்க வந்துடுறாங்க. வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காகவே அவட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. ஆமா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொல்ற, சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சம்பளம் 20,000 அப்படின்னு மதி சொல்லவும், இவ்வளவுதானா? இதுக்குத்தான் காலையில் இருந்துச்சு இந்த ஆட்டம் ஆடுறியா? என் பையன் சுரேஷ் உன்னை விட அதிக சம்பாதிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்றாங்க, அத்தை சம்பளம் குறைவா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கௌரவமான வேலை இருக்கு. ஆனா நீங்க பெருமையா சொல்ற உங்க பையன் சுரேஷுக்கு அந்த வேலை கூட இல்லையே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சூப்பரா ஒரு ரிப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்டு அத்தை அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பாக்கியராஜ் காட்டுறாங்க. பாக்கியராஜுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியான நாள் தான். ஒரு பக்கம் வீட்டுல சண்டைனா இன்னொரு பக்கம் பாக்கியராஜுக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. பாக்கியராஜ் பேங்குக்கு போனதுமே மேனேஜர் கூப்பிடுறாரு. பாக்கியராஜ் வாழ்த்துக்கள், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, உங்க சம்பளத்துல 9,000 ரூபாய் ஹைக் பண்ணிருக்கேன் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் பாக்கியராஜுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அவரும் தேங்க்ஸா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உடனே வந்து மலருக்கு கால் பண்றாரு. மலருக்கு கால் பண்ணி அவங்க பேங்குக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கிளம்பி வர சொல்றாங்க. அப்போ மலர் கேக்குறாங்க, வீட்டுல என்ன சொல்லிட்டு வருது அப்படின்னு கேட்கும்போது, ராகவிக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு கிளம்பி வா மலரு அப்படின்னு சொல்லவும், சரி இருங்க சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ராகவி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி மலரும் கிளம்பி பாக்கியராஜை பார்க்கறதுக்காக அங்க போயிடுறாங்க. மலரும் ஒரு வழியா பொய் சொல்லி வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த பொய் அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை கொண்டு வருமா, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருப்பாங்களா? இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான எபிசோடோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.